வணக்கம். காவல்பாறை யூடியூப் நேயர் அனைவருக்கும் வணக்கம். தினமும் ஒரு சந்திப்பு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதுரை ஐயர் பங்களா பிஜிஎம் மருத்துவமனையின் டாக்டர் பாரி பாலாஜி அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சார். நீங்க எந்த ஊர், எங்க உங்களோட இதெல்லாம் சொல்லுங்க. நான் பிறந்து வளர்ந்தது மதுரை தான். மதுரை. எங்க அப்பாவோட பூர்வீகம் சிங்கமுனரின்னு, நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல சிங்கமுனரின்ற ஊரு. ஓகே. பட் நீங்க மெரிட்ல வந்த கோல்டு மெடலிஸ்ட். கோல்டு மெடலிஸ்ட் சார் வந்து கோல்டு மெடலிஸ்ட் எம்எஸ்ல கோல்டு மெடல்ஸ், அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர்ல வந்து நான் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்கேன். சூப்பர். சென்னையில. எத்தனை அனுபவம் எத்தனை வருடம் சார்? இப்போ கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆச்சு. 36 வருடங்கள் அனுபவம் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு எத்தனை வருஷங்களா? இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் ஆச்சு. எவ்வளவு பெட்ஸ்? இது ஒரு 35 பெட்டு தான். 25 பெட்ல ஆரம்பிச்சோம். இப்போ 35 பெட்டா கொஞ்சம் பண்ணிருக்கோம். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஸ்பெஷலிஸ்ட் சிறுநீரகம், அதோட சம்பந்தப்பட்ட இதுதான் நீங்க மெயினா பண்றீங்க. என்னோட ஸ்பெஷலைசேஷன் கேட்டீங்கன்னா, நான் வந்து சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர். சூப்பர். நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு லக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டயாலிசிஸ் பண்றதுக்குள்ள ஏவி ஃபிஸ்லான்னு ஒரு சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த சர்ஜரி காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நம்ம ஹாஸ்பிட்டல்ல நிறைய பண்ணியிருக்கோம். எவ்வளவு பண்ணிருக்கீங்க? மதுரை டிஸ்ட்ரிக்ட்லயே கொஞ்சம் ஜாஸ்தி நாங்க தான் பண்ணிருக்கோம். வெரி குட். அதை சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுறோம். சூப்பர். காப்பீட்டு இடத்துல எல்லாமே உங்களால முடிஞ்ச அனைத்துமே பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா. காப்பீட்டு ஐட்டம், மற்ற மாதிரி இன்சூரன்ஸ் ஐட்டம், எல்லா இன்சூரன்ஸும் இருக்கு. கேஷ்லெஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். காப்பீட்டு திட்டத்தில் பண்றீங்க. அரசு ஊழியர்களுக்குள்ள திட்டங்கள்ல பண்றோம். பென்ஷனருக்கு பண்ண திட்டங்கள்ல பண்ணிட்டு இருக்கோம். அது போக எக்ஸர்வீஸ்மென்ட் சொல்லுவாங்க, இசிஹெச்எஸ் இருக்கு. எக்ஸர்வீஸ்மென்ட்க்குள்ளதும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இந்த சிறுநீரக கோளாறு எதனால ஏற்படுது? அதனால என்ன சிறுநீரக கோளாறுக்கு மெயின் காரணம் சொன்னா சக்கரை வியாதி தான். சக்கரை வியாதி. ரெண்டாவது பிரஷர். அதாவது பிரஷர் வந்து ஆரம்ப காலத்துல அதை கரெக்டா வைத்தியம் பார்க்காம விட்டுறதுனால வர்ற தொந்தரவு தான் இந்த பிரச்சனை. இதனால பாத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர்ல போய் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க வராம வந்தவங்க என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும்? பொதுவா வந்து சக்கரை வியாதியை கரெக்டா கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அது கரெக்டான மருத்துவம், கரெக்டான உணவு கட்டுப்பாடுகள், கரெக்டான வழிமுறைகள், வாழ்க்கை முறைகள் இதை பின்பற்றினாலே கண்டிப்பா கிட்னில இருந்து தப்பிச்சிடலாம். டயாலிசிஸ், ஐ மீன் கிட்னி ஃபெயிலியர்ல இருந்து தப்பிச்சிடலாம். நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல எதையுமே கண்ட்ரோல் பண்ணாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் வந்து சுகரை நிப்பாட்டிட்டேன் ஆனா சர்க்கரை எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. சோ அது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம். அந்த நாட்டு சர்க்கரை பயன்படுத்தினால சுகர்ல அது ரெண்டும் ஒண்ணுதான். எதுவா இருந்தாலும் சுகர் இனிப்பு தான். இனிப்பை குறைக்கணும்ன்றதுதான் அதோட தாற்பயம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இனிப்பு நிப்பாட்டுங்க. நீங்க கருப்பட்டியா இருக்கலாம், பனங்கள் கண்டா இருக்கலாம், வெள்ளை சுகரா இருக்கலாம், எல்லாமே நாட்டு சர்க்கரையா இருக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கும் வெள்ளை சுகருக்கும் யாருக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கு. உங்களுக்கு இப்ப சர்க்கரை வியாதி இல்லை அப்படின்னா நீங்க வெள்ளை சீனிக்கு பதிலா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அத மக்கள் தப்பா புரிஞ்சுட்டு என்ன சொல்றாங்க, எனக்கு சுகர் இருக்கு, நான் சுகருக்கு பதிலா நான் நாட்டு சர்க்கரை தான் போட்டுக்கிட்டேன்னு சொல்லி அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. அதுதான் தவறு. அதனால பிரயோஜனமும் இல்ல, பிரச்சனையும் பிரச்சனை பெருசாயிரும். பிரச்சனைகள் பெருசாகும். ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம நல்லா இருக்கும் நினைச்சிட்டு தப்பு பண்ணிட்டே இருக்கும். கண்டிப்பா. அது மேற்கொண்டு பிரச்சனை தான் போய் முடியும். கடைசியில் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் சரியில்லை, இங்க நாங்க வைத்தியம் பார்த்தோம் சுகர் கண்ட்ரோல் ஆகல, அங்க பார்த்தோம் சுகர் கண்ட்ரோல் ஆகலன்னு சொல்லி எதையாவது ஒரு காரணத்தால ஏமாத்திக்கிறது. அந்த சரியான மருத்துவ இது பண்ணாம விட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் திங், சக்கரை வியாதியில யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிசீஸ். அந்த வியாதியோட தன்மையை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டீங்கன்னா, அந்த புரிதல் இருந்தாலே பாதி பேர் மாறிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோலை மாத்திக்கிட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. உணவு ஒரு பகுதி, அதே மாதிரி மற்ற பழக்க வழக்கங்கள், உணவு, சாப்பாடு முறைகள், டைமிங், அதே மாதிரி என்ன சாப்பிட்றோம், கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட்டை கரெக்டான ஃபுட்டா சூஸ் பண்ணி சாப்பிட்றோமா, இதெல்லாம் கரெக்டா பண்ணோம்னாலே 90% சுகரை கண்ட்ரோல் பண்ணி நிம்மதியா வாழலாம். என்ன வயசுல இருக்கு நீங்க பாத்துருக்கீங்க உங்க அனுபவத்துல என்னென்ன வயசுல இருந்தெல்லாம் உங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு இருக்கு, 80 வயசு தாத்தாக்கும் இருக்கு. இதெல்லாம் வந்து
ஏஜ்டு இல்ல இந்த பரம்பரையா சுகர் வரும்ன்றாங்களே, அது உண்மையா சார்? இல்ல, சுகர் பரம்பரை ஜெனட்டிக்கலா தான் வரும், அது உண்மைதான், அதுல டவுட்டே கிடையாது. அப்பாக்கு 70 வயசுல வந்துச்சுன்னா அப்ப பையனுக்கு 40 வயசுல வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உணவு கட்டுப்பாடுகள், இப்ப ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபுட்டு நம்ம சேஞ்ச் நிறைய பண்றதுனால அதுவே நம்ம சுகருக்கு ஒரு பெருசா வந்து நம்மளோட ஹேபிட்டே ஆயிப்போச்சு. இப்ப எல்லாமே ஃப்ரோசன் ஃபுட்ஸ் தான் மேக்ஸிமம் விரும்புறாங்க. பிரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த சால்டட் ஃபுட், எது சால்ட் ஜாஸ்தி, பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல சால்ட்டை கொட்டி தான் கொடுக்குறான். ஆமா, கரெக்ட். சிப்ஸா இருக்கட்டும் சால்ட்டை கொட்டி தான் கொடுக்குறான். சொல்றோம், இதைத்தான் குறைக்க சொல்றோம், இதைதான் நிப்பாட்ட சொல்றோம். சோ நீங்க பழைய நீங்க இப்போ உங்க தாத்தா பாட்டி காலத்துல நீங்க பிறந்து நீங்க வளர்ந்த காலத்துல, சின்ன குழந்தையா இருந்த காலத்துல சத்து மாவுன்னு ஒண்ணு சாப்பிட்டுருப்பீங்க. ஆமா. இன்னைக்கு யார்கிட்டயும் சத்து மாவுன்னு கேளுங்க, பாதி பேர் தெரியாது, அப்படி ஒண்ணு இருக்கதே தெரியாது. கரெக்ட் கரெக்ட். கடலை உருண்டை சாப்பிட்டுருப்பீங்க, இன்னைக்கு அதை ஒரு பெரிய காட்சி பொருளா கொண்டு வந்து வைக்கிறாங்க கடலை உருண்டைய. அன்னைக்கு நம்ம அன்னைக்கு இது வந்து டே டு டே கிடைச்ச ஐட்டங்கள். இதெல்லாம் மாறி காலப்போக்கில் மாறி எல்லாம் நம்ம பர்கர், பிஸா, கேட்பரி அப்படி ஃபேண்டசைஸ் ஆனதுனால வந்த பிரச்சனைகள். இதெல்லாம் கொஞ்சம் மாறினா கண்டிப்பா நல்லா இருக்கும். சேவையா பண்ணணும் கண்டிப்பா. ஆமா, இது பணம் மட்டும் சம்பாதிக்கிற இடம் இல்ல, உயிரை காப்பாத்துற இடம். அதனால கொஞ்சம் சேவிங் பண்ணணும். நேர்களே, சார் சொன்ன விஷயம் 2 தான். பார்த்தீங்கன்னா அவர் மெரிட்ல கோல்டு மெடல் வாங்கியிருந்தாலும் தன் பிள்ளைகள் 2 பேர்த்தையுமே டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காரு. பணம் மட்டும் இல்லை, சேவையும் பண்ணணுன்றது இவரோட உள் மனதிலிருந்து வந்த கருத்தாக. அது அவருக்கு பையனும் நான் நிறையா பார்த்துருக்கேன். அவங்க பையன் நிறைய விஷயம் அவ்வளோ ஆக்டிவேட்டாக இருப்பாங்க. அவங்க சும்மா சாதாரண இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ் என்ன ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த ஒர்க் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. நான் நிறைய தடவை அவர் பார்த்துருக்கேன். ஆனால் சார் வந்து நெடுங்காலிய அண்ணன், என்னோட உடன்பிறந்த சகோதரர் போல மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தோட ஒரு ஃபேமிலி டாக்டர். நாங்கள் எல்லாருமே இங்கே தான் வருவோம். எங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 நபர்கள் வந்து இந்த கேஸ்லெஸில் அவ்வளோ நபர்களை வந்து நாங்கள் இணைச்சிருக்கோம். நம்ம அவர் சொல்லும் கருத்து ஒன்று சொல்லுவார், இது பண்ணுங்க, இது பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவார். சத்து மாத்திரைகள் நிறைய சாப்பிட்டால் எத்தனை மாத்திரை இழுத்தாலும் இந்த அளவு தான் ஏறும் என்ற உண்மையை சொன்னவர் இவர் தான். வருத்தப்படக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் 2 டிஸ்ட்ரிக்ட்ல வர்றது எல்லாருமே கிட்னி ஃபெயிலியரோட வர்றாங்க. அந்த ஏரியால இருந்து வர்றதெல்லாம், சிவகாசியில இருந்து கிட்னி ஃபெயிலியர் நிறைய சின்ன பையன்லாம் பார்த்திருக்கேன். 23 வயசுல கிட்னி ஃபெயிலியரோட எல்லாம் வந்து பார்த்திருக்கோம். மனசு கஷ்டமா இருக்கு. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உழைச்சிட்டு நேரா போய் ஏதோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட வேண்டியது, இல்லாட்டி வலி ஊசிகள் போட வேண்டியது, இந்த மாதிரி தப்பான வாழ்க்கை முறைகளை பின்பற்றனால வர்ற கஷ்டங்கள். இதெல்லாம் கஷ்டங்கள் தான். அது கொஞ்சம் மனசுக்கு வேதனையான விஷயமா இருக்கின்றது. நன்றி நேர்களே. சாரை வந்து நான் சந்திச்சிருக்கோம். எங்களுக்காண்டி இவர் வந்து சிங்கம்புரி மருத்துவமனைக்கு கிளம்புறவர் இருந்தாலும் அவரை வந்து நாங்கள் உட்கார வச்சு எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இருக்கு. நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களே, டாக்டர் பாரி பாலாஜி அவர்களை சந்திச்சிருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேடம் டாக்டர் தீபலட்சுமி அவர்கள், அவங்களோட மணியவர்கள். இவங்க வந்து சுகர் ஸ்பெஷலிஸ்ட். இவங்க நிறைய பேஷண்ட்ஸை பற்றி அதை மற்ற அவங்களோட செய்தி எல்லாத்தையுமே அவங்க சொல்றாங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். சாரை தொடர்ந்து சந்திச்சிருந்தோம் மேடம். நல்லா சிறப்பாக செய்தி வந்து கொடுத்துருந்தாரு. இருந்தாலும் நீங்க சுகர் ஸ்பெஷலிஸ்ட், அது மட்டும் இல்லாம உங்களோட பேஷண்ட் தான் நானும். நம்ம உடம்பு 10 வருட காலமாக உங்களோட சுகரோட பேஷண்ட் நானும். அதில் நான் பெரிய மகிழ்ச்சியா இருக்கேன். சுகர் பேஷண்ட் மகிழ்ச்சியோட உங்களோட ட்ரீட்மெண்ட் எடுக்க நான் பெரிய மகிழ்ச்சி இருக்கேன். சுகர் எதனால வருது மேடம்? டயபெட்டிஸ் வந்து நம்ம கண்ட்ரில ரொம்ப நம்ம தான் நம்பர் 1ன்னு சொல்லி பெருமைப்படக்கூடாது. அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் எல்லாருமே. டயபெட்டிஸ் வரத்துக்கு நம்ம இந்தியனுக்கு என்ன ரீசன்னா, நம்ம நம்மளோட ரேஸ்லயே வந்து டயபெட்டிஸ் வந்து ரொம்ப ப்ரோனா இருக்கும். நம்மளோட கலாச்சார சீரழிவுனால, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்ம முன்னோர்களுக்கும் நமக்கும் இருக்க வித்தியாசத்தினால இப்ப வெளிப்படையா தெரியுது. முதல்ல சக்கரை வியாதி பணக்கார நோய். அப்பெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அது வந்து பணக்கார நோய், சக்கரை வியாதி சராசரி ஏழைகளுக்கு எல்லாம் வராதுன்னு பேசி கேள்விப்பட்டிருப்போம். இப்ப எல்லாரும் நம்மளாம் பணக்கார விழிப்புணர்வு ஆயிடுச்சு. இப்ப சக்கரை நோய் வந்தவங்க இப்ப சும்மா இருக்கும்போது டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, எல்லா டெஸ்ட் இருக்கும்போது இந்த அளவுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. எடுக்கிறதுனால தெரியுது. அதே மாதிரி சக்கரை வியாதி வந்து நல்ல கவனமா பார்த்து நல்லா வைத்தியம் பண்ணி முறையா அதோட இதை ஃபாலோ பண்ணும்போது இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம நல்லா வந்து நீண்ட நாள் ஆரோக்கியமா இருக்கு. வாய்ப்பு நிறைய இருக்கு. எந்தெந்த வயசுல இருந்து சக்கரை வியாதிகள் வர?
சக்கரை வியாதி வந்து டைப் 1 டைப் 2 பேர்வாதி 2 டிவிஷன் இருக்கு. நிறைய மத்த கிளாசிபிகேஷன்ஸும் இருக்கு. பட் டைப் 1 டைப் 2 அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து டைப் 1ல வரும். 4 ஆமா, அது வந்து வைரல், அதாவது ஒரு சின்ன வைரஸ் அட்டாக் அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது அம்மாவுக்கு இருக்கும்போது அந்த பிறக்கிற குழந்தைக்கு வந்து பான்கிரியாஸ் நாக் அவுட் ஆயிரும். அவங்களுக்கு குழந்தையிலேருந்தே டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கும். டைப் 2 வந்து கொஞ்சம் வயசானோன்னு அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சரியா இல்லாதனால வரனால வந்து டைப் 2. அதுல வந்து இன்சுலின் ப்ரொடக்ட் ஆகும், ஆனா வந்து வேலை பார்க்காது. குழந்தைங்களுக்கு வந்து வர்றது டைப் 1, இன்சுலினே வேலை பார்க்காது, இருக்காது. இப்போ மேடம் பேஷண்ட் வந்து ஒரு சில பேஷண்ட் இருப்பாங்க, மாத்திரை வந்து மாறி இன்சுலினுக்கு மாறிடுவாங்க. இன்சுலின் திருப்பி மாத்திரைக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க சர்ஜரிக்கு போறாங்க, இல்ல கண் ஆபரேஷனுக்கு போறாங்க, அந்த டைம்ல இன்சுலினை போட்டுட்டு சுகரை டைட் கண்ட்ரோல் வச்சுட்டு சர்ஜரி முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நாள்ல மாத்திரைக்கு மாறி வருவாங்க. இன்சுலின் வந்து ஒரு உடம்புல சுரக்கிற ஒரு ஹார்மோன் தான். அது நம்ம போடும்போது நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் இருக்கும், டைப் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இருக்கும். சோ அந்த டைம்ல நம்ம போட்டுட்டு திருப்பி மாறி கண்டிப்பா வரலாம். வேற சக்கரை நோய்கள் வேற என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் நீங்க நினைக்கிறீங்க? என்ன மாதிரி இருக்கலாம் சக்கரை நோய்னா? நான் என்ன பெருவா நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, இது வந்து எக்கனாமிக் பேர்டன் ஆகக்கூடாது. அதாவது ஒரு எல்லா சராசரி ஃபேமிலி எடுத்துட்டீங்கனாலும் ஒரு லேடிஸோ ஜென்ஸுக்கோ 5000 ரூபாய்க்கு மாத்திரை மாசம் வந்து சக்கரை வியாதியால வாங்குறது வந்து இருக்கிறவங்களுக்கே யோசிப்பாங்க வாங்குறது. மத்தவங்க எல்லாம் அதை வந்து கஷ்டமா ஃபீல் பண்றது வந்து எல்லாரும் ஒரு கிரைசிஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து அந்த நிலைமைக்கு போகாம எக்கனாமிக்கா சிக்கனமா சக்கரை வியாதியை வைத்தியம் பண்றது, சர்க்கரையால வர காம்ப்ளிகேஷன்ஸ், கிட்னியோ கண்ணோ ஹார்ட்டோ லிவரோ கால் புண்ணு இதெல்லாம் பாதிச்சுன்னா கண்டிப்பா 20 லட்சம் உங்களுக்கு செலவு வரும் பிற்காலத்துல. அதை வராம ஒரு டாக்டர் தாராளமா பாத்துக்கலாம். வருமுன் காக்கும் மாதிரி முன்னாடியே அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இதெல்லாம் வராம இருக்கலாம். நீங்க இன்சூரன்ஸ் எல்லாமே பண்றீங்க? தாராளமா பண்றோம். எல்லாம் கேஷ்லெஸ் அந்த மாதிரி எல்லாம் கேஷ்லெஸ் கண்டிப்பா பண்ணி தரீங்க. உங்களுக்கு வெளியூர்ல இருந்து இப்ப சாப்பிட்ட சில கேள்விகள் கேட்கணும். உங்களுக்கு எங்க இருந்து உங்களுக்கு வெளியூர்ல இருந்து பேசணும் சார்? ஆக்சுவலா நமக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்ததுல சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து 80% வராங்க. உங்களோட சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் செய்யும்போது விருதுநகர் எல்லாமே சிவகங்கைல இருந்து வராங்க. இப்ப வேற என்ன மாதிரி டாக்டர் சார் வந்து ஃப்ரெண்ட்லியா பேசி பண்ணுவாரு, அந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி பேஷண்ட் ரொம்ப சக்கரை நோயாளி என்ன மாதிரி அறிவுரை மட்டும் சொல்லுவாரு? நான் வந்து பேர்வாதி டயட்டை ரொம்ப விரும்பி சொல்லி தருவேன் அவங்களுக்கு. வீட்டுல ஃபேமிலியோட வைஃபோ ஹஸ்பண்ட் யார் வந்தாலும், ஏன்னா டயட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணாலே பாதி செலவு மிச்சமாயிரும். அதனால அதை ரொம்ப டைம் எடுத்து சொல்லுவேன் நான். சொல்லலாம். இரவு நேரங்கள்ல மேடம் சக்கரை நோயாளி பால் சாப்பிட்டு படுக்கலாமா? தாராளமா படுக்கலாம். ஆமா, ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க, ஆல்ரெடி இன்சுலின் மாத்திரை எல்லாம் போடுறீங்க, லோ சுகர் ஆயிராம இருக்கிறதுக்கு நைட் டைம்ல ஒரு டம்ளர் பால், தண்ணி கலந்த பால், ஜீனி இல்லாம கண்டிப்பா எடுத்துட்டு படுக்கலாம். இப்ப ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க, வெள்ளை கலர் ஜீனி அதுல சர்க்கரை இருக்கு, நாட்டு சர்க்கரை இல்ல, சர்க்கரை இல்ல, சுகர் இல்லன்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, எல்லா சர்க்கரையும் சர்க்கரை தான். வெள்ளையா இருந்தாலும் நாட்டு சர்க்கரைகளும் சர்க்கரை தான். அதை தவிர்த்தரணும். நேர்ல இன்னைக்கு நிறைய நம்ம சூட் எடுத்திருக்கோம், அதனால நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம், சாரை மீட் பண்ணியிருக்கோம், கிளாஸ் எடுத்திருக்கோம், உள்ள ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன் மற்றபடி இல்லாம ஆப்ரேஷன் தியேட்டர் எல்லாமே எடுத்திருக்கோம். அதனால இந்த டைமிங் கொஞ்சம் நிறைய ஆயிருக்கும். இந்த நிகழ்ச்சியோடு இவங்களை முடிச்சுட்டு இவங்களை வைத்து நம்ம தினமும் ஒரு செய்தியில இவங்களை சக்கரை நோயை பற்றி நீங்க டெய்லி ஒரு செய்திகள் கொடுக்கணும். ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு விதமாக உங்கள் செய்திகள் கொடுப்பாங்க. அடுத்து ஒரு நல்ல நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.